ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் மல்லையா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, சர்வதேச அளவில் மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 2016 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விட்டு ஓடி போயிட்டாரு. வாங்கின கடனை பார்த்தோம் அப்படின்னா கட்ட முடியாமல் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மோசடி பண்ணிட்டு இந்தியா விட்டே ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லையா மேலே ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரும் தொடர்ந்து வந்துட்டு லண்டன் இருக்கு இல்லையா, லண்டன்ல தலைமறைவாக தான் இருந்துகிட்டு இருந்தாரு. ஸோ விஜய் மல்லையா வந்துட்டு நாடு எடுத்துங்க, விஜய் மல்லையா இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்படி என்ன தண்டனை அப்படின்றத அவர் கொடுக்கப்படுதோ அவர் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்திய அரசாங்கத்தால் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் மல்லையா அப்படின்னா வந்துட்டு நமக்கு தோணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பேங்கை ஏமாத்திட்டு ஓடின ஒருத்தன், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் திருப்பி ஓடின ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் தோணிருக்கும். பட் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தாட்ஸை உடைக்கிற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் வெளியாகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் மல்லையா இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படின்றத நம்மளை யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் பல விஷயங்கள் சொன்னாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பாட்காஸ்ட்டில் விஜய் மல்லையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மக்களை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும், அதுலேயும் மீடியாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நான் நாட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வேணா சொல்லுங்க, ஆனால் நான் ஏமாத்திட்டேன் மோசடிக்காரன் அப்படின்னு வந்துட்டு சொல்லாதீங்க. ஏன்னா என்னுடைய ஒட்டுமொத்த கடனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6000 கோடி ரூபா தான். பட் என்னுடைய சொத்து மதிப்பான 14000 கோடி ரூபாயை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பேங்க் ஜப்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான முழு விவரம் கூட எனக்கு இது வரைக்கும் தரப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 9 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின ஒருத்தர் இப்பயே அந்த விஷயம் அப்படின்றத ஓப்பன் அப் பண்ணணும். அதை தாண்டி இந்தியன் பேங்க்ஸ் மேலே விஜய் மல்லையா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஜய் மல்லையாருடைய கிளிப்பிங்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ் ஷமானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் நடத்தக்கூடிய பாட்காஸ்ட்டில் விஜய் மல்லையா ஷேர் பண்ண விஷயங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். யார் இந்த ராஜ் ஷமானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு தனியான ரூம்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியாக வீடியோஸ் அப்படின்றத எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பில்கேட்ஸில் ஆரம்பித்து பல அரசியல்வாதிகள், அது மட்டும் இல்லாமல் பல தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் மோஸ்ட்லி பாட்காஸ்ட் பண்ண ஒருத்தர் தான் இந்த ராஜ் ஷமானி அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பாட்காஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தரமாக இருக்கும். ஸோ இந்த விஜய் மல்லையாருடைய பாட்காஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் வந்துட்டு அவர் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாட்காஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அவருடைய பாட்காஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 5 நிமிஷம் கிடையாது, 4 மணி நேரம் வீடியோ அப்படின்றது வந்துட்டு அந்த பாட்காஸ்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா விஜய் மல்லையா கூட பண்ணியிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். அதில் எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கேட்ட விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எதனால நீங்க வந்துட்டு கடன்ல சிக்கினீங்க, எப்படி உங்க நிறுவனத்துக்கு கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாப்ல. இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் மல்லையா சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2008 இருக்கு இல்லையா, ஸோ 2008 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவில், இந்திய அளவில் கிடையாது, சர்வதேச அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிதி நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அப்ப நான் நடத்திக்கிட்டு இருந்த அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நிதி நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிதி அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி வந்துட்டு நான் போய் பார்க்குறேன், இந்த மாதிரி எனக்கு எக்கச்சக்கமான பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு, அதனால நான் வந்துட்டு ஃபிளைட்ஸினுடைய எண்ணிக்கை அப்படின்றத வந்துட்டு நான் குறைக்க போறேன், அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றதையும் வந்துட்டு நான் குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் இல்லை வேணாம், அப்படிலாம் வந்துட்டு ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு அப்படின்றத வந்துட்டு நீங்க எடுக்காதீங்க, நீங்க வந்துட்டு ஆட்களெல்லாம் குறைக்க வேணாம், அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா,
பேங்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, நீங்கள் உங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துங்க, பேங்க்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அன்னைக்கே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு என் நிறுவனத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளைட்ஸை குறைச்சிட்டு ஆட்களை குறைச்சிட்டு நான் எந்த விதமான கடனும் வாங்காமல் இருந்திருப்பேன். பட் பிரணாப் முகர்ஜி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் பேங்க்ஸ் வந்துட்டு என் லைஃப்குள்ளே வராங்க. நான் கடன் வாங்கின நேரமோ என்னமோ எனக்கு தெரியல, என்னுடைய தொழில்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான நிதி நெருக்கடிக்கு உள்ளாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் நம்பர் 1 ஏர்லைன்ஸாக இருந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் ஷட் டவுன் பண்ண வேண்டிய நிலைமை அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் தள்ளப்பட்டேன். ஸோ மார்ச் 6ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்தியாவை விட்டு வந்துட்டேன் தான், நான் இல்லை அப்படின்னு தான் சொல்ல. பட் என்னுடைய ரெகுலர் ஷெட்யூல்ஸே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு ஃபாரினர்ஸோட இருக்கும். ஐ மீன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபாரின் கிளைண்ட்ஸோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மீட்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பாலிவுட் நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியான ஷெட்யூலில் இருந்த ஒருத்தனா. ஸோ நான் இங்கே வரும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு விஷயமா தான் வந்தேன். பட் அதுக்குள்ளே கோர்ட்டில் கேஸ் அது இதுன்னு சொல்லி போட்டதுனால நான் திருப்பி போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ் சமானி இருக்கார் இல்லையா, அவர் அடுத்த கேள்வியை வைக்கிறாரு. சரி ஓகே, இன்கேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்கு திரும்புறீங்க, அங்கே வந்துட்டு உங்களுக்கான மரியாதை அப்படின்றத தரப்படும், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான சட்ட போராட்டம் அப்படின்றத தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டா போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, டெஃபினட்டாக நான் இந்தியாவுக்கு வந்துட்டு போவேன், எனக்கான மதிப்பும் சட்ட போராட்டம் நடத்துறதுக்கான அதிகாரமும் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் இந்தியாவுக்கு திரும்புவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காப்புல. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ் சமானி இருக்கார் இல்லையா, இந்தியாவில் வந்துட்டு தொழில் நடத்துறதுக்கு எது ரொம்ப தடையாக இருக்கும், எது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையை பளிச்சுன்னு சொல்லியிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்கின கடன் அப்படின்றதே வந்துட்டு வெறும் 6000 கோடி ரூபா தான். ஸோ 4 பேங்க்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் செட்டில்மெண்ட் ஆஃபர் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட அந்த 6000 கோடி ரூபாயை பார்த்தோம் அப்படின்னா 11.5% வட்டியோட சேர்த்து தான் வந்துட்டு நான் இந்த கடன் அப்படின்றத வந்துட்டு நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய அளவில் பேசி பிராண்டாகவே மாற்றிட்டாங்க, மக்கள் மனசுலையும் அதை பதிய வச்சுட்டாங்க. அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 14,000 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இருக்கையா, என்னுடைய சொத்துக்களை பேங்க்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பறிமுதல் பண்ணியிருக்காங்க, ஜப்தி பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ஆவணங்கள் அப்படின்றது கூட என்கிட்ட கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பேசியிருக்காப்ல அப்படின்னு தான் சொன்னோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையாவது சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னுடைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, என்னுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு அவங்களுக்கான சேலரி அப்படின்றது கூட இன்னும் போட கிடையாது. பட் அதுவுமே வந்துட்டு என் மேலே தப்பு கிடையாது. என்னுடைய பணம் இருக்கு இல்லையா, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்பயுமே பணம் அப்படின்றது இருக்கு. பட் அதை வந்துட்டு கவர்மெண்ட் தான் முடக்கி வச்சிருக்காங்களே தவிர நான் கையில் வச்சுட்டு சேலரி அப்படின்றத போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நான் சேலரி போடணும், இந்த மாதிரி வந்துட்டு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி போடுறதுக்கு ஒரு 206 கோடி ரூபா அப்படின்ற ஃபண்டு தேவைப்படுது, அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது ரிலீஸ் பண்ணி விடுங்க, மற்ற ஃபண்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த சேலரி போடுற ஃபண்டையாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இந்தியா விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. பட் என்னுடைய எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, பேங்க்ஸையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டையாக இருந்தாலும் சரி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் யாரையும் ஏமாத்த கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 6000 கோடி ரூபாய் கடனுக்கு 14,000 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத இழந்துட்டு நான் தான் நிற்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரொம்ப பெரிய புயல் அப்படின்றத இந்தியாவுக்குள்ள கிளப்பி விட்டுருக்கு. ஸோ 9 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி பல விஷயங்கள் அப்படின்றத அந்த 4 மணி நேரத்தில் விஜய் மல்லையா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜெயிலுக்கு போவோன்னு நினச்சி பார்க்குறீங்களா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒரு நாள் எப்படி வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இங்கேயுமே பிரிட்டன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தொழில்கள் அப்படின்றத வந்துட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் வளர்ப்பு நாய்கள் வளர்க்குறேன், அதோட டைம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நடக்கக்கூடிய தொழில்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி வந்துட்டு பிரிட்டனையும் என் மேலே கேசஸ் அப்படின்றத இந்தியா சார்பில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான சட்ட போராட்டம் அப்படின்றதையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு நாள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஆரம்பித்து ஜெயிலுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்வி வரைக்கும் எல்லாத்துக்குமே மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பதில் அப்படின்றத சொல்லியிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒட்டுமொத்த பாட்காஸ்ட்டையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரே ஒரு பக்க கதை அப்படின்றதான் கேட்குறோம். ஸோ நல்லா வாழ்ந்த ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா
அவன் தான் தப்பு, அவன் மேலே தான் மொத்த தப்புமே, அவன் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படியே கேட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அதை வந்துட்டு கோர்ட் தான் முடிவு பண்ணணும், கோர்ட் தான் பதில் சொல்லணும், இன்னும் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே இந்த மீடியாஸ் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, 9,000 கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றதை வச்சு நம்ம ஒருத்தர் உண்மையாவே ஓடி போயிட்டான், உண்மையாவே பேங்கை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு இத்தனை நாள் ஒரு மனுஷனை தப்பா நினைக்கும் போது அவர் சைட்ல இருந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய நிலைமை அப்படின்றத சொல்லும் போது தான் ஒருவேளை பிரணாப் முகர்ஜி வந்துட்டு நீங்கள் ஆள்லாம் குறைக்க வேணாம், பேங்க்ஸ் வந்து கடன் தரும் அப்படின்றத சொல்லாமல் இருந்திருந்தா ஒருவேளை அவர் அன்னைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்களை குறைச்சிட்டு இருக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டு மனுஷன் நிம்மதியாக இருந்திருப்பாரு. பட் இந்த பேங்க்ஸை உள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு அவருடைய ஒட்டுமொத்த கேரியரையுமே முடிச்சு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய லைஃப்பை தலைகீழாக மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் விஜய் மல்லையாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் விஜய் மல்லையா சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயமா எதை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன். பை பை.